சேலத்தில் சுதீஷ் போட்டி உள்பட 14 தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணியில் 14 தொகுதிகள் உறுதியாவதற்கு முன்னரே 5 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு கட்சித் தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரத்தை துவக்கினார். கடந்த 14ஆம் தேதி 5 லோக்சபா தொகுதிகளின் வேட்பாளர்களை தேமுதிக வெளியிட்ட நிலையில் நாமக்கல் வேட்பாளர் மகேஸ்வரன் உடல்நலக்குறைவால் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதையடுத்து 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய நிலை இருந்தது. கடந்த வெள்ளியன்று பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி முடிவான நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியானது. இதன்படி சேலம் லோக்சபா தொகுதியில் உயர்மட்ட குழு உறுப்பினரான LK சுதீஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் மருத்துவ அணி செயலாளர் VP ஈஸ்வரன், திருப்பூரில் மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார், விழுப்புரத்தில் மாவட்ட துணை செயலாளர் உமாசங்கர் மற்றும் கடலூரில் பட்டதாரி ஆசிரியர் அணி செயலாளர் ராமானுஜம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் போட்டியிலிருந்து விலகிய மகேஸ்வரனுக்கு பதிலாக வக்கீல் அணி துணை செயலாளர் SK வேல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கரூரில் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன், மத்திய சென்னையில் பட்டதாரி அணி செயலாளர் ரவீந்திரன், நெல்லையில் சிவானனைந்த பெருமாள், திண்டுக்கல்லில் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் வேட்பாளர் திடீரென போட்டியிலிருந்து விலகியதால் தீவிர விசாரணைக்கு பிறகு வேட்பாளர் தேர்வு நடந்துள்ளது. இதனால் பட்டியல் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக தேமுதிக வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இது தவிர திருவள்ளூரில் வடசென்னை மாவட்ட செயலாளர் V யுவராஜ், வடசென்னையில் தொழிற்சங்க பேரவை செயலாளர் M சவுந்தரபாண்டியன், திருச்சியில் மாணவரணி செயலாளர் G விஜயகுமார் மற்றும் மதுரையில் மாவட்ட செயலாளர் T சிவமுத்துக்குமார் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆலந்தூர் சட்டசபை தொகுதி வேட்பாளராக மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் AM காமராஜ் அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் தேமுதிக வெளியிட்டுள்ள மற்றொரு செய்திக்குறிப்பில் கட்சித் தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா 23ஆம் தேதி ஞாயிறன்று துவங்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.